ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் இன்னைக்கு ஆண்களை பற்றி பார்ப்போம். ஆண்களும் கஷ்டப்படுறாங்க நிறைய. என்ன, சில ஆண்கள் இருக்கிறாங்க ஃப்ராடுங்க. ஆனால் சில ஆண்கள் இருக்கிறாங்க தான் வாழ்க்கையை விட தன்னோட குடும்ப வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஆம்பளைங்க கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட சல்யூட். ஏன்னா நான் எல்லாருக்கும் குற்றம் சொல்கிறது இல்லை. யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறது, புரியுதா? ஏன்னா நான் வெளி உலகத்தை ரொம்ப பார்த்துருக்கேங்க. சில பேர் எனக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டேனா என்னை யாரும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கெட்டவளாக தான் இருக்க ஆசைப்படுறேன். நல்லவளாக இருந்து என்ன செய்யணுங்க? ஆ, மகாத்மா காந்தி நல்லவராக இருந்தார். எங்கே இருக்கிறாரு? நோட்டில் இருக்கிறாரு. அந்த மாதிரி நான் நோட்டில் இருக்க விரும்பலைங்க. எல்லாரோட மைண்டில் இருக்க நான் ஆசைப்படுறேங்க. நான் கெட்டவளாகவே இருக்கணும், நான் கெட்டவளாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. ஏன்னா என் மனசுக்கு எது படுதோ நான் பட்டுன்ட்டு சொல்லிடுவேன். பட்டுன்ட்டு சொல்லி சட்டுன்ட்டு நான் அந்த வேலையை முடிச்சிடுவேன். அதுக்காக தான் என்னை பார்த்த சில பேர் தீக்குச்சி இல்லாமலே பற்றிக்குவாங்க, புரியுதாங்க? ஆனால் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு, நல்லது மட்டும் யோசிங்க. ஆம்பளைங்கள நல்லவங்க இருக்காங்க. ஆம்பளைங்களுக்கு நான் குற்றம் சொல்லலை. ஆனால் சில ஆம்பளைங்கள்னால நிறைய பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த ஆம்பளைங்களை விடக்கூடாதுங்க, கண்டிப்பாக விடக்கூடாதுங்க. அதுக்கு ஒரு ரூல்ஸே நான் ஆரம்பிக்க போகிறேன். ஃப்ராடு செய்கிற ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், சட்டப்படி அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணுங்க, கண்டிப்பாங்க.